ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நெருக்கத்திலேயும் நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பிலே பிறக்க வைத்து வளர வைத்து அந்த எதிரிகளுக்கு நபியாக அனுப்பினான் அல்லாஹ். அதே ஒரு நினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரு நிலை வராமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதை அற்புதமாக ஆக்கி வைத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகின்ற நேரத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து ஒரு வருடம் பெண் குழந்தையை பிறக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்தார்கள். பிறந்த உடனே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்க்குகின்ற நேரத்திலே பெண் குழந்தை என்று சொன்னால் அந்த பெண் குழந்தையை குழி தோண்டி உயிரோடு புதைக்கின்ற காலங்கள் பெருமானார் வருவதற்கு முன்னால் நடந்தது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இந்த துன்யாவிற்கு வந்தார்களோ ஒரு வருட காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததிலிருந்து ஒரு வருட காலங்கள் பெண் பிள்ளைகளை பிறக்கவில்லையாம். பெருமானாரின் அற்புதங்களிலே இது ஒன்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மக்கமா நகரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஒரு வருடத்திலே பெண் பிள்ளைகள் பிறக்கவில்லை. பெருமானாரை பிறப்பை முன்னிட்டு அல்லாஹ் அந்த ஆண்டிலே எந்த குழந்தை பெண் குழந்தையும் பிறக்காமல் அல்லாஹ் அதை அற்புதமாக ஆக்கி வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தை பிரியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் அந்த ஆண்டிலே ஆண் பிள்ளைகளை மட்டுமே பிறக்க வைத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அதை அவர் அந்த குழந்தையை உயிருடன் புதைக்காமல், அந்த குழந்தையை இழிவாக கருதாமல், அந்த குழந்தையை கருவிலேயே அழித்து விடாமல், அந்த குழந்தையை நல்ல முறையிலே அவர்கள் நடத்தி கொண்டு அந்த பெண் குழந்தையை நல்ல முறையிலே வளர்ப்பாரையானால் அவர் பெற்றோர்கள் சுவனத்தில் நுழைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். மன் உலிதத் லஹு இப்னத்துன் ஃபலம் யஇதஹா வலம் யுஹீனஹா வலா யூசிர் வலதஹு அலைஹா நிஅமத் தக்கர் அதகலல்லாஹு ஃபீஹல் ஜன்னா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு குழந்தை பெண் குழந்தையை ஒரு மனிதன் பெற்று அதை கேவலப்படுத்தாமல் அதை நல்ல முறையிலே ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளையை மரியாதை கொடுத்தவன் வளர்ப்பானையானால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒதுங்கும் இடத்தை சுவனமாக ஆக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.